அனைவருக்கும் வணக்கம். 3 வருட சட்டப்படிப்புக்கான அப்ளிகேஷன் 29/6/2026 அன்று ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இந்த அப்ளிகேஷன் 19/7/2026 அன்று வரைக்கும் தான் இது ஓப்பன்ல இருக்குங்க. இந்த 3 வருட சட்டப்படிப்பை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா 10th 12th அண்ட் டிகிரி 3 வருடம் படித்தவங்களால அப்ளை பண்ண முடியும். இல்லை 10th 3 வருடம் டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகிரி படிச்சிருக்காங்க 10+3+3 இருக்கவங்களாலையும் படிக்க முடியும். அதே மாதிரி 4 வருடம் காலேஜ் படித்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை எனி ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸுமே நிச்சயமாக இந்த 3 வருட சட்டப்படிப்பை படிக்க முடியுங்க. அதே மாதிரி இந்த 3 வருட சட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு மேக்ஸிமம் மினிமம் எவ்வளோ மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் சோயல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லால ஹானர்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அதர்ஸ் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுடைய பர்சன்டேஜ் மினிமம் 60% இருக்கணும். எஸ்சி/எஸ்டி கேட்டகரி கீழே வர பர்சன்ஸாக இருந்தால் உங்களுடைய பர்சன்டேஜ் மினிமம் 55% இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கே எலிஜிபிள் பர்சனாக இருக்கீங்க. அதே மாதிரி அஃபிலியேட்டட் லா காலேஜஸில் நீங்கள் படிக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா, அங்கே படிக்க விருப்பப்படக்கூடிய அதர்ஸ் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் 45% வந்து மார்க்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. எஸ்சி/எஸ்டி கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் 40% வந்து மார்க்ஸ் மினிமம் வச்சுருக்கணும் அப்படின்றத எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியாவாக சொல்கிறாங்கங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ என் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லால ஹானர்ஸ் படிக்கக்கூடிய அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1000 ரூபாயை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. எஸ்சி/எஸ்டி கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 500 ரூபாயை நிர்ணயம் செஞ்சுருக்காங்கங்க. அதே மாதிரி இணைவு பெற்ற சட்டக்கல்லூரியான அஃபிலியேட்டட் லா காலேஜஸில் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அதர்ஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 500 ரூபாயாகவும் எஸ்சி/எஸ்டி கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 250 ரூபாயாகவும் நிர்ணயம் செஞ்சுருக்காங்கங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி www.dndlu.ac.in போய் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்ளிகேஷனுக்கு கேட்குறாங்க அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அடுத்த வீடியோவில் எல்எல்பி அப்ளிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத நானுமே வீடியோவாக பதிவு செய்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், 2 காலேஜுக்கும் நீங்கள் சோயலில் படிக்கணும்னா தனி அப்ளிகேஷன் போடணும், அஃபிலியேட்டட் லா காலேஜஸில் படிக்கணும்னா தனி அப்ளிகேஷன் போடணும். இல்லை 2ல் எதுலையாவது எனக்கு சீட் கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2 அப்ளிகேஷன் கண்டிப்பாக போடணுங்க. நன்றி.